என்னோட ஸ்டைலில் சூப்பராக வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூட வந்து 1/4 கிலோ வந்து நான் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4-5 போல் வந்து தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 2 பாக்கெட் வந்து மட்டன் காளான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணி அலசி அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டன் காளான் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து அந்த மசாலாவே நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா கலரி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ சூப்பராக வந்து வெந்துருச்சு. நல்லா அந்த மாதிரி காளான் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மசாலாவிலே வெந்துருச்சுன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எப்பவுமே நீங்கள் பிரியாணி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி சீரக சம்பா அரிசியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானியம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு நல்லா வந்து கலரி விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. என்னோட ஸ்டைலில் சூப்பராக வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மஷ்ரூம் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.